ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த்தி பகஷ். உடல் சூடு உடனே குறைய என்ன செய்யணும்? உங்கள் உடம்பு எப்பவுமே சூடாக இருக்கா? உள்ளங்கையில் எப்பவுமே ஒரே அனலாக இருக்கா? உங்களில் சில பேருக்கு உள்ளங்கையில் வேர்த்துட்டே இருக்கா? வாய்ப்புண்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கா? நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கா? நாம் என்ன நினைப்போம்? இது ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, அதனால தான் எனக்கு உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இது கிளைமேட்னால மட்டும் கிடையாது, இது உங்களுடைய உடல்ல உண்டாகி இருக்கிற ஒரு சூடு தான். இப்படியே உங்க உடம்போட சூடு அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பைல்ஸ், அதிக உடல் அசதி, தோல் பிரச்சனைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோல உங்களுடைய உடம்பு ஏன் இவ்வளவு சூடாகுது, அதற்கான காரணங்கள் என்ன, அதை என்னென்ன முறைகளை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க நீங்களும் உடல் சூடால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கூல்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த உடம்பு சூடாகிற பிரச்சனையே வெளியில இருக்கு, ரொம்ப டெம்பரேச்சர்னால தான் ஆகுது. அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப அதிகமான சூடான உணவுகளை சாப்பிடும் போது தான் இந்த பிரச்சனை அதிகமாகவே வரும். இப்படி தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் இதில் பாதி விஷயம் உண்மைதான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில வெயில்ல எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க உடம்பு ரொம்பவே சூடா இருக்கும். அது எதனால? சில பேர் தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு இருந்தா அவங்க உடம்பு கூலா இருக்கணும்ல, ஆனா அப்படி ஆகாம அவங்களுடைய தொண்டை ரொம்ப வறட்சியாகவே இருக்கும். அது எதனால? ஏன்னா நீங்க சாப்பிடுற உணவு மட்டுமே இந்த உடல் சூட்டை தீர்மானிக்கிறது கிடையாது. உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய ஹார்மோன்கள், உங்களுடைய குடலோட ஆரோக்கியம், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய உடலோட டெம்பரேச்சரை தீர்மானிக்குது. நம்ம முதல்ல இந்த உடல் சூடுல 2 வகைகள் இருக்கு. ஒன்று இன்டர்னல் பாடி ஹீட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு எக்ஸ்டர்னல் பாடி ஹீட்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ரீச் ஆகும். முதல்ல எக்ஸ்டர்னல் பாடி ஹீட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதிக அளவில் வெயிலில் வெளியே போகிறது, ரொம்ப இறுக்கமான உடைகளை அணியிறது, ரொம்ப காரமான உணவுகளை சாப்பிடுறது, தண்ணீர் மிகவும் குறைவாக குடிக்கிறது, இது எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பாடி ஹீட்டை உருவாக்குது. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியர்வை ரொம்ப அதிகமாக வரும், தாகம் அதிகமாக எடுக்கும், வெயில்ல கருத்து போறத, உங்களுடைய ஸ்கின் கலர்ல அதிக அளவுல மாற்றம் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாடி ஹீட். இந்த இன்டர்னல் பாடி ஹீட் தான் உங்களுக்கு அதிக அளவுல பிரச்சனைகளை உருவாக்குது. இது எதனால எல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தால கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, தூக்கம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, அவங்களுக்கு தூங்கணும்னு நினைச்சா படுத்தா கூட சரியான அளவுல தூக்கம் இருக்காது. ஏன்னா கண்கள்ல எல்லாம் வறண்டு போயிருக்கும். நல்லா மூடினாலும் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்காது. கண்ணை திறந்து வச்சுட்டே இருந்தாவே அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அதனால தூக்கமும் சரியா இருக்காது. காரசாரமான உணவு வகைகளை அதிக அளவில் சாப்பிடுறது அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமான உணவை சாப்பிட்டே இருக்கிறது. இதனாலேயே உங்களுடைய உடல் சூடு அதிகரிக்கும். கல்லீரலோட வேலை பலு அதிகமாகும் போதும் உங்களுடைய உடல் சூடு அதிகரிக்கும். அடுத்ததா மலச்சிக்கல் பிரச்சனை வரும்போது உடல் சூடு அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, பித்த உடம்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உடல் சூடு அதிகமாக தான் இருக்கும். இந்த இன்டர்னல் பாடி ஹீட் அதிகமாகும் போது என்ன விதத்தில் எல்லாம் அது சிம்டம்ஸ் உங்களுக்கு வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாக்கு ரொம்பவே வறட்சியா இருக்கும், வாய் ஃபுல்லாவே ட்ரையா இருக்கும், ஈரப்பதமே இருக்காது, பாதங்கள்ல எரிச்சல் அதிகமாக இருக்கும். காலையில தூங்கி எந்திரிக்கும் போதே கண்கள் எல்லாம் ஈரப்பதம் இல்லாம வறட்சியா இருக்கும். அதனால கண்கள்ல எரிச்சல் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உதடோட ஓரங்கள்ல எல்லாமே புண்கள் இருக்கும், இல்லைனா வாய்ப்புண்கள் இருக்கும். நாக்குலையும் புண்கள் உருவாகும். சாப்பிட்டு முடிச்ச உடனேயே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அதே சமயத்தில் வயிறு உப்பசமாக இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நீங்கள் யூரின் போனீங்கன்னா அது சரியாக வராது, சொட்டு சொட்டாக தான் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது ரொம்ப சூடாக இருக்கும். அந்த சூடை உங்களால் நல்லாவே உணர முடியும். தோலில் அரிப்பு உண்டாகும். அதிக அளவில் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குங்க. அடுத்ததாக
அடுத்ததாக கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம், எப்போவுமே டயர்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் கூட உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது, எப்படா போய் மறுபடியும் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு புரியக்கூடிய சிம்டம்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியாத சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாக்குக்கு மேலே வெள்ளை கலரில் ஒரு கோட்டிங் மாதிரி உருவாகும். அப்படி இருந்தாவே உங்களுக்கு உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் நமக்கு அது புரியாது. அடுத்ததாக வாய் துர்நாற்றம், இதுவும் உங்களுடைய உள் உறுப்புகளில் சூடு அதிகமாகும் போது பிரச்சனையாக வரும். அதிக அளவில் கோபப்படுறது, அதே சமயத்தில் ஆத்திரம் எல்லாமே இருக்கும். பிரைவேட் ஏரியாஸில் கொப்பளங்கள் வர்றது, பசி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுடைய உடம்பு சூடு வெளிப்படுத்தும். இந்த உடல் சூடை தணிக்கிறதுக்கான 5 அற்புதமான முறைகளை இப்போ பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இளநீரை நீங்கள் குடித்த உடனேயே உங்களுடைய கல்லீரலில் இருக்கிற சூடு தனியும். அதிகப்படியாக இருக்கிற சூடு நீங்கள் யூரின் போகும்போது அது வழியாகவே வெளியேறும். உங்கள் வயிற்றை சூடாக்காம உங்களுக்கு சக்தியை இந்த இளநீர் கொடுக்கும். இளநீரை எப்போவுமே குடிக்கும்போது மெதுவாக குடிக்கணும், வேகமாக குடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டுட்டு அது கூடவே இளநீரை சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அடுத்ததா வெட்டி வேர், நைட்டில் இந்த வெட்டி வேரை நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி இல்லைனா வெட்டி வேரில் தண்ணியை ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சும் குடிக்கலாம். இது உங்களுடைய மூளை சூட்டை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற சூட்டையும் உங்களுடைய கண்களில் இருக்கிற சூட்டையும் இது குறைக்குது. ரொம்ப கோபப்படுறீங்கன்னா, தூக்கமும் உங்களுக்கு குறைவாக இருக்கா, நீங்கள் தாராளமாக இந்த வெட்டி வேர் தண்ணியை குடிக்கலாம். இந்த வெட்டி வேர் தண்ணீரில் சேர்த்துட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாலும் உங்களுடைய உடம்பு நல்லா கூலாகும். அடுத்த முறை தண்ணீரில் பாதங்களில் வைக்கிறது. ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கல்ல உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷமாவது இந்த தண்ணியில் உங்களுடைய கால்களை நீங்கள் முழுகிற அளவுக்கு வச்சுட்டே வாங்க. அது உங்கள் உடம்புல இருக்கிற சூடு எல்லாமே உங்கள் பாதங்கள் வழியாக வெளியேறும். நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுடைய உடம்புல ஏதாவது வலிகள் இருந்துச்சுன்னா அந்த வலிகளும் சரியாகும். தூக்கம் நல்லா வரும். உங்கள் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அடுத்ததாக சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்த மோரை குடிச்சிட்டே வருது. நீங்க கூல் ட்ரிங்க்ஸோ இல்ல சோடா வகைகளோ சாப்பிடுறதை விட இந்த மோர் ரொம்ப நல்லது. இது உங்களுடைய வயிறை சுத்தப்படுத்துது. உங்க வயிற்றுல ஆசிட் ஃபார்ம் ஆகாமையும் அதே சமயத்தில் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை வராமையும் இது பாதுகாக்குது. உங்களுடைய குடல் முழுசையுமே இந்த மோர் கூலா வச்சுக்குது. இதில் கண்டிப்பாக கல்லுப்பு தான் சேர்க்கணும். அடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு முறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு கனமான டவல் எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு படுத்துட்டு உங்களுடைய தொப்புள் பகுதி மேலே அந்த டவலை வச்சிடுங்க. இது மாதிரி 10 ஒரு 15 நிமிஷங்கள் வரையும் நீங்கள் பண்ணலாம். இது உங்களுடைய உடம்போட சூடை ரொம்ப அழகாகவே குறைக்கும். பெரியவங்க குழந்தைங்கள எல்லாருக்குமே இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததான் நான் உங்களுக்கு அற்புதமான முறை என்னன்னா, இது நீங்கள் பண்ணும்போது உடனடியாக உங்களுடைய சூடு குறையும். ஒரு குழி கரண்டியில் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பூண்டை தட்டிட்டு அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 மிளகு அதையும் சேர்த்துக்கோங்க. மிளகை முழுசாக தான் போடணும், அதை தட்டிட்டு போடக்கூடாது. இந்த பூண்டு கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுக்கணும். பார்க்குறதுக்கே நமக்கு தெரியுமே அந்த தோல் எல்லாமே நல்லா சுருங்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும். அப்படி ஆனதுக்கு அப்புறமா அந்த மிளகுல இருந்தோம் ஒரு வாசனை வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். மிளகோட கலரும் மாறக்கூடாது, பூண்டோட கலரும் மாறக்கூடாது. இந்த எண்ணெயை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்பெல்லாம் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கோ அந்த சமயங்களில் உங்களோட கால் கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த நகத்தோட ஓரங்களில் ஒரு 2-3 சொட்டு இந்த எண்ணெயை நீங்கள் விட்டீங்கன்னா உடனடியாக உடல் சூடு குறையும். மேஜிக் மாதிரி நடக்கும். அடுத்ததாக உடல் சூடு உடனே குறையறதுக்கான உங்களுடைய உடல் உஷ்ணமாக இருக்கும்போது காஃபி, டீ இது ரெண்டுமே குடிக்காதீங்க. பொரித்த இந்த சிப்ஸு, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்த காரசாரமான ஊறுகாய்கள், மசாலா அதிகமாக சேர்த்து செய்யப்பட்ட உணவு வகைகள் இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. இரவு உணவை ரொம்ப தாமதமாக சாப்பிட்றத தவிர்க்கணும். அதே சமயத்தில் தண்ணீர் நிறைய குடிக்கணும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா மதிய நேரத்தில் எடுத்துக்கோங்க. இரவு நேரத்தில் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. இதுக்கு பதிலாக நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள், இந்த வெள்ளரிக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு இது எல்லாமே நீங்கள் நிறையவே சாப்பிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பசிக்காமல் நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க. எப்பவுமே உங்களுக்கு பசி நல்லா எடுக்குதோ அப்போ நீங்கள் உணவு சாப்பிட்டா போதும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியமான சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.